என்னது கூல்ட்ரிங்க்ஸா? சரக்குடா. கூல்ட்ரிங்க்ஸில் மிக்ஸ் பண்ணி அடித்தா பப்ளிக் தெரியாது, ரெஸ்பெக்டை காப்பாற்றிக்கலாம். ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக ஆரம்பிச்சது. மச்சான் ஒரு சிப்படி ஒன்றுமே தெரியாது, ஜாலியாக இருக்குன்னு சொன்னானுங்க. எல்லாம் போயிட்டானுங்க. ஆனால் இது மட்டும் என் கூட இருக்கு. ஆஃபீஸில் போனால் பாஸோட தொல்லை, வீட்டுக்கு போனால் பொண்டாட்டியோட தொல்லை, அப்பா செலவு காசு கொடுக்கணும் பசங்களோட தொல்லை. இது மட்டும் எதுவுமே என்கிட்ட கேட்காது. ஏன்னா எப்பயுமே பீஸ் ஆஃப் மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு. ஆனால் ஒன்று, எவ்வளோ அடித்தாலும் இந்த வெயிலுக்கு அப்படியே சல் இறங்கிடும். சரக்குல ஒரு டூப்ளிகேட் கலந்துட்டான். குடிகாரன் தானே, ஏவன் கேட்க போறான். ஆனா கோயிலுக்கு கூட இவ்வளோ கூட்டம் வர்றதில்லை. ஒயின் ஷாப்பை தொடர்றா ஜெய் 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 ஜெயின்னு கூட்டம். யங் ஜெனரேஷன் ஃபுல்லா சரகுல இறங்கிட்டான். எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு. சபாஷ், தமிழ்நாடு சரியான வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு. இந்த கேப்ல நார்த் இந்தியெல்லாம் உள்ள புந்துட்டான், நல்லா காசு சம்பாதிக்கிறான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். சம்பாதிச்சுட்டு போட்டுமே, அவனை இந்தியன் தானே. அவன் இவ்வளோ நேரம் கதையை கட்டி ஒரு கட்டிங் வாங்கி கொடுக்குறது என்னது? காசு இல்லையா? காசு இல்லாதவன் ஏண்டா கடப்புக்க வரீங்க? எவன் நான் ஓசியில் வாங்கி கொடுப்பான்னா ஒரு காலத்தில் வாங்கி கொடுத்தேன்டா. ஆனால் நானே இப்போ கட்டிங்க்கு கையெழுத வேண்டிய நிலைமையா. ஓ மை காட், சேவ் மீ.